இருக்கியாடி? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. சரி சரி, எனக்கு மணி ஆச்சு, நான் வேற ஸ்கூல் போகணும். உன்னை நான் அப்புறம் பார்க்குறேன். யாருடி அவ? கூலிங் கிளாஸு, அயன் பண்ண புடவை, சைடு பேகு மினுக்குறாளடி. என் கிளாஸ் மட்டுடி அவ. நல்லா படிச்சு இப்போ நம்ம சேலஞ்சர்ஸ் வித்யாலயால டீச்சராக வேலை பார்க்குறாடி. நம்மளை பாரு, இப்போ செங்கல் தூக்க மணல் அல்லன்னு இப்படி வெயிலில் கஷ்டப்படுறோம். நம்மளும் நல்லா படிச்சிருந்தா இப்போ ஈஸியாக நல்லல்லே வேலை பார்த்துருக்கலாம்ல. சரி வா நம்ம வேலையை பார்ப்போம். ஹலோ. 2026 ஜூன் மாதம் பள்ளியின் முதல் வேலை நாள். எல்கேஜி மாணவர்களின் அலப்பறைகள். அமைதியா உட்காருங்க. சரி சரி, இனி நான் அழட்ட மாட்டேன். செல்லம் இல்லை, என் கண்ணு இல்லை, இல்லை அமைதியா உட்காருங்க. மிஸ் 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 எங்கள் அம்மாவோட போகணும். மிஸ் மிஸ் எங்கள் அப்பாவோட போகணும். ஏ அத்தை, எங்கள் அப்பா எங்க? அமைதியா போய் உட்காருங்க. பள்ளியின் 5ஆம் வேலை நாள். எஸ்கியூஸ் மீ மிஸ். வாங்க வாங்க. ஏன் லேட்டு? நீங்கள் மட்டும் லேட் ஆகிடுச்சு மிஸ். நாளைக்கு சீக்கிரமாக வந்துடுறோம். பையனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க மிஸ். அழுகாதரா. அழுகாம வாடா. பேரண்ட் எட்டி பார்க்குறாரு. சார் சார், இங்கே என்ன எட்டி பார்க்காங்க, உங்கள் பையன் பார்த்தா அழுவோம். சாரி மிஸ், சாரி மிஸ். அப்பா வந்துட்டியாப்பா? இருப்பா, நானும் வரேன். அழுகாம போய். சார் சார், உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? எத்தனை வாட்டி வந்து எட்டி பார்த்துட்டே இருப்பீங்க? சாரி மிஸ், சாரி மிஸ். இப்படியே 10 நாட்கள் போகுது. பள்ளியின் 11ஆம் வேலை நாள். எல்லாம் போர்டை பாருங்க. மிஸ் இப்போ ஏபிசிடி சொல்லி தர போகிறேன். இதுதான் ஏ. இது பி. மிஸ் 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 எனக்கு ஆனா உனா தெரியுமே. மிஸ் மிஸ் எனக்கு 1 2 3 தெரியுமே. மிஸ் மிஸ் எனக்கு உச்சா வருது. இன்னும் 5 நிமிஷத்தில் பிரேக் விட்டுருவாங்க. எனக்கு அர்ஜென்ட்டா வருது. சரி சரி, இரு. ஆன்ட்டி ஆன்ட்டி, இங்கே வாங்க. வந்துட்டேன் மிஸ். என்னது மிஸ்? இவனுக்கு ரெஸ்ட் மாதிரி தான், இவன் இங்கே போயிடுவான் போல. இவனை ஃபஸ்ட்டு கூட்டி போங்க. வாடா வாடா, டக்குன்னு வா, இங்கேயே போயிடாத. மற்றவங்க எல்லாம் கவனிங்க. ஏ ஃபார் ஆப்பிள். பி ஃபார் பால். மிஸ் மிஸ் அப்பா அப்பா. மிஸ் மிஸ் நான் சொல்றேன். ஏ ஃபார் ஆப்பிள். ஏ ஃபார் ஆப்பிள். பி ஃபார் பால். பி ஃபார் பால். சி ஃபார் சி ஃபார் கேட். ஐயா தப்பு. சி ஃபார் கேப். டேய், இந்த மிஸ் தப்பு தப்பா சொல்றாங்கடா. சரிடா, பெல் அடிச்சிருச்சு. நாளைக்கு வரும்போது எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. டேய், நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேனே. நாளைக்கு நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு கேக்கு ஸ்நாக்ஸ்னால் நிறையா கொண்டு வருவேன். வர்றாட்டி போ. சரி சரி, நான் எங்கள் ஊருக்கு போய் நிறையா கேக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவேனே. பள்ளியின் 15ஆம் வேலை நாள். அம்மா அவங்க பையனை கூட்டிட்டு வந்து விடுறாங்க. அம்மா நான் அண்ணன் கிளாஸ்க்கு போகிறேன்.
என் செல்லல இதுதானே உன் கிளாஸ், இங்கே தானே இருக்கணும். அண்ணன் கிளாஸ் தான் போவேன். சரி இரு, உங்கள் மிஸ்ட்டை கேட்குறேன். மிஸ் இவன் கொஞ்ச நேரம் அவங்க அண்ணன் கிளாஸில் இருக்கட்டும் மிஸ், அத்தா அவனே வந்துடுவான் மிஸ். இதானப்பா உன் கிளாஸு, ஞானே இருக்கணும். எதுக்கு உங்கள் அண்ணன் கிளாஸ் போகிற? அண்ணன் கிளாஸ் தான் போவேன். சரி சரி போ. தம்பியை பார்த்துக்கோ. பாய்மா. அண்ணே உன் ஜாமெட்ரி பாக்ஸ் தானே? போடா, தர முடியாது. அண்ணே உன் நோட்டு தானே? ஓ நோட் எடுத்து எழுதுறா. காமன் நேரம் ஆச்சு, ஆளை வேற காணாம். இதெல்லாம் எழுதிட்டுங்கப்பா, மிஸ்ஸு போயிட்டு வரேன். தியாஸ் இங்கே வா. இன்னும் கொஞ்சம் நேரம் அண்ணன் கிளாஸ்ல இருந்துட்டு தான் வருவேன். உன் ஃப்ரெண்டெல்லாம் அங்கே தானடா இருக்காங்க. இருந்துட்டு தான் வருவேன். சரி சரி, கொஞ்ச நேரம் நின்றுட்டு வர. அண்ணே உன் ஸ்நாக்ஸ் டப்பா தானே? போடா, எனக்கு வேணும். 1 மணி நேரம் ஆச்சு, ஆளை வேற காணோம். தியாஸ் வா போலாம். உன்னை எனக்கு பிடிக்கல, இந்த மிஸ் தான் பிடிச்சிருக்கு. நான் இங்கே தான் இருப்பேன், வரமாட்டேன். அழுகாம வாடா. ஈவினிங் 4 PM. மிஸ் எப்படி மிஸ் அழுகாம இருந்தானா மிஸ்? அவன் கொஞ்ச நேரம் தான் அண்ணன்னு சொல்லி அழுக மாட்டா, அவனே வந்துடுவான் மிஸ். ஆமாம் ஆமாம், அவனே வந்துட்டான். அம்மா நான் அண்ணன் கிளாஸ்லேயே இருக்கிறேன்னு சொன்னேம்மா, இந்த மிஸ்ஸு தான் அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டாமா. பள்ளியின் 20ஆம் வேலை நாள். ஒரு பையன் மட்டும் எப்போதும் அழறான். மிஸ் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடா நீ மட்டும் அழுதுட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு, எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. இரு உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் சார். நான் தூயவன் கிளாஸ் மிஸ் பேசுகிறேன். சொல்லுங்க மிஸ். ஸ்கூல் ஆரம்பித்து 20 நாள் ஆச்சு, உங்கள் பையன் மட்டும் அழுதுகிட்டே இருக்கான். என் பையன்கிட்ட ஃபோனை ஒரு நிமிஷம் கொடுங்க மிஸ். ஹலோ, ஏன்டா அழுகுற? அழுக நீ பாட்டி இல்லைன்னா உங்க சூர்யா சாரை கூட்டாட்டா? வேணாம்ப்பா, நான் அமைதியாக இருக்கேன்ப்பா. சரி உங்க மிஸ்ட ஃபோனை கொடு. ஃபோனில் என்னங்க சொன்னீங்க? ஃபோனை கொடுத்தோன்னே அழுக நிப்பாட்டிட்டான். எல்லாரும் பூச்சாடினா தான் பயப்படுவாங்க, ஆனால் எங்கள் வீட்டு பசங்க மட்டும் சூர்யா சார் தான் பயப்படுவாங்க. பையனை ஸ்கூலுக்கு கிளப்புறதுலேருந்து ஹோம்ஒர்க் பண்ண, குளிக்க, சாப்பாடு விட்ட எல்லாத்துக்கும் சூர்யா சார் வச்சு தான் பயமுடுத்துறது. நீங்களும் அதே ட்ரை பண்ணுங்க. சரிங்க சார். பள்ளி ஆரம்பித்து 1 மாதம் கழித்து. எல்லாரும் எழுதியாச்சாப்பா? ஒவ்வொருத்தவங்களா கொண்டு வாங்க, மிஸ் பார்க்குறேன். மிஸ் என்னோட பாருங்க. மிஸ் என்னோட பாருங்க. ஏய் டீச்சர், என்னோட்ட முதல்ல பாரு. இருங்கப்பா, ஒவ்வொருத்தவங்க நோட்டா பார்க்குறேன். லஞ்ச் பிரேக். மிஸ் என்னோட திறந்துட்டாங்க. இருப்பா. மிஸ் என்னோட திறந்தாங்க. மிஸ் ஓப்பன். மிஸ் ஓப்பன். மிஸ் ஓபன். என்ன அது, சப்பாத்தியில் ஊற்றின கிரேவி கெட்டு போன மாதிரி இருக்கு. சரி, இதை கொட்டிடுவோம். ஆன்ட்டி இங்கே வாங்க. வந்துட்டேன் மிஸ். என்ன மிஸ்? இந்த டிப்பனை வாஷ் பண்ணி கொடுங்க ஆன்ட்டி. சரிங்க மிஸ். மிஸ் இந்தாங்க மிஸ். இப்போ சாப்பாடுக்கு என்ன மிஸ் பண்ணுவீங்க? எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தான் ஆன்ட்டி கொடுக்கணும். சரிங்க மிஸ். மிஸ்ஸு கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். இந்த அதை சாப்பிடு. ஈவினிங் 4 PM. பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு போகும்போது. அம்மா இன்னைக்கு என்னோட சப்பாத்தியை மிஸ்ஸும் ஆன்ட்டியும் எடுத்துக்கிட்டாங்கம்மா. என்னடா உனக்கு வச்சு விட்டதே ஒரு சப்பாத்தி தான், அதையும் எடுத்துட்டாங்களா? ஆமாம்மா, அவங்க 2 பேரும் இப்படியே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டாங்க, நான் பார்த்தேன். சரி இரு, நாளைக்கு இந்த மிஸ் வந்து பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங். பேரண்ட் கோவமாக
சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மிஸ் மிஸ் எனக்கு ஒரு வாய். இந்தப்பா மிஸ் மிஸ் எனக்கு ஒரு வாய். மிஸ் எனக்கு கொடுக்கவே இல்லை. லாஸ்ட் வாய் மிஸ்ஸுக்கு. வாங்க வாங்க. என்னங்க மிஸ், நீங்க சாப்பிட்டீங்களா இல்லை எல்லாம் பசங்களுக்கே ஊட்டி விட்டீங்க? நீங்கள் சாப்பிட்றதே பெருசு, இதில் என்னங்க இருக்குது? ஒரு நிமிஷம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டுறேன். ஏ குட்டிச்சாத்தானே, உங்க அப்பனை மாதிரி வம்பு கட்டல மண்ணனா இருக்கே. அம்மா வலிக்குதுமா. உங்க அப்பனை மட்டும் இல்லை, என் மாமியாரே நான் அடக்கி வைக்கிறேன். என்கிட்டே வா, ஒழுங்கா மிஸ் சொல்ற கேட்டு படி, இல்லைன்னா முகரை பேத்துருவேன். பேரண்ட்ஸ் மீட்டிங். குட் மார்னிங் மிஸ். வாங்க வாங்க. குட் மார்னிங் மிஸ். வாங்க வாங்க உட்காருங்க. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் மிஸ். என்னங்க 2 மாதம் ஆச்சு நோட்டே எழுதலை? இல்லைங்க, இப்போ ஸ்லேட்லேயே அழகாக எழுத ஆரம்பிச்சிருக்கான். அடுத்த டைம் நோட் எழுத வைக்கிறேன். சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, செல்லே பார்க்குறாங்க. நீங்கள் எங்க அவன்கிட்ட செல்ல கொடுக்குறீங்க? இல்லைன்னா என்ன நாடகமே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. விஜய் டிவியில் பாண்டியன் ஷோட் போடுறாங்க, அது பார்க்கலன்னா தூக்கமே வராதுங்க. அது போதாமல் பிக் பாஸை வேற 10 மணி வரையும் போடுறாங்க. இவங்கள தூங்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுதுங்க. பிக் பாஸ்ல அந்த பார்வதி பண்ணதை பார்த்தீங்களா? அப்பயே வெளியே துரத்திருக்கணும். முன்னாடியே கெஸ் பண்ணிட்டேன், திவ்யா தான் வின் பண்ணுவான்னு. நல்லா ஓவியா ஃபேன்ஸுங்க. இந்த விஜய் டிவியில் 7 மணிக்கு மகாநாதி போடுவாங்களே, அதில் காவேரிக்கு ஆக்சிடென்ட் ஆகி மெமரியே லாஸ் ஆச்சுங்க. கல்யாணம் அதே மறந்துட்டா, எல்லாத்தையும் மறந்துட்டா. அதை பார்த்தீங்களா நீங்கள்? சார் இது பேரண்ட்ஸ் மீட்டிங். அதானே பிக் பாஸ் மகாநதி சிறகடிக்கசி அண்ணான்ட்டு. ஐயோயோ, ஹீரோ ஸ்லோ மோஷன் தெரியுமா விளம்பரத்தை போட்டுருவாங்க. ஹீரோயின் அப்படியே வீட்டுக்குள்ளே போவா விளம்பரத்தை போட்டுருவாங்க. அடுத்து 2 டைலாக் பேசுவாங்க, நாடகத்தை தொடருன்னு போட்டுருவாங்க. இதில் ஐயோயோ வேற அம்மம்மா வேற. T20 எவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்கு. என் பொண்டாட்டிலேருந்து ரிமோட் ஆகக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. ஐயோயோ முடியலை. இங்கே வந்து பிக் பாஸ் சீரியலு கிரிக்கெட்னு பேசிட்டீங்க. உங்கள் பசங்க ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ண வச்சு அனுப்புங்க. நார்மல் ஸ்கூல் ஆக்டிவிட்டி. ஸ்டூடெண்ட் 2 பேர் கிளாஸ்ல சண்டை போடுறாங்க. மிஸ் 2 பேரையும் ஒரு அடி அடிக்கிறாங்க. முடி உர்றா வலிக்குதுடா. இப்ப என் முடி மட்டும் வலிக்காதடா. அமைதியா இருங்க. அமைதியா இருக்க முடியுமா முடியாதா? ஈவினிங் 5 PM. பேரண்ட் காலிங் டீச்சர். அம்மா அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சிட்டாங்கம்மா. ஏன்டா? இரு மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ ஹலோ, எதுக்குங்க என் பையனை அடிச்சிங்க? கையே வீங்கி போயிடுச்சு. கை வீங்குற அளவுக்குலாம் நான் அடிக்கலையே, கண்ணத்தில் தான் ஒரு அடி அடித்தேன். அதனால தான் வீட்டில் வந்து காது வலிக்குது நானா. ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்க. உங்களுக்கு யாருங்க அந்த அதிகாரத்தை கொடுத்தா? அமைதியாக சொல்கிறத கேளுங்க. நாளைக்கு ஸ்கூல்ல வந்து பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபோனை வைங்க. அமைதியாரு. இப்போ எதுக்கு இந்த மாதிரி கத்திட்டு இருக்க? என் பையனை அடிச்சா சும்மா இருப்பேனா? எதுக்கு நான் மிஸ் அடித்தாங்க? நானும் இன்னொருத்தவனும் சண்டை போட்டேன்ப்பா. பாத்தியா உன் பையன் சொல்கிறத? உன் பையன்ட்ட ஒன்றுமே கேட்காத. ஏன் அந்த மிஸ்ஸு நம்ம பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டப்ப, அந்த மிஸ்ஸு நம்ம பையனுக்கு கையை பிடிச்சி எழுத கற்று தந்தப்ப, உன் பையனுக்கு காய்ச்சல் அடிக்கிறப்ப நம்ம ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் தோளில் போட்டு தூங்க வச்சுட்டு இருந்தப்ப, சளி சிந்த ரெஸ்ட் ரூம் கூட்டி போகிறதுக்கு, அதெல்லாம் விடு. ஃபோனும் டிவியும் இல்லாமல் அவனை ஒரு நாளாக வீட்டில் வச்சு பார்த்துக்க முடிய மாட்டேன் உன்னால். சனி ஞாயிறானா போதும். இந்தாங்க உங்கள் பையனை பாருங்க. உன் பையன் ஒன்றமா தானே இருப்பான். இவன் முடிய பிடிச்சி இழுக்கிறான். இந்தாங்க சாக்லேட் வேணும்னு உங்கள் அம்மா மாதிரி சொன்னதையே சொல்கிறான். இந்தாங்க உங்கள் பையனை பாருங்க, அப்படியே உங்கள் அப்பா நாட்டம். இட்லி சுட்டா தோசை ஏற்கிறது, தோசை சுட்டா சோறு போடுன்னு சொல்கிறது. இதே ஏதாவது நல்லது பண்ணிட்டா போதும். மூத்தவை என்னையாட்டம் அறிவு,
சின்னவன் அப்படியே அவங்க அப்பா குடும்பத்து புத்தி அப்படின்னு கிழிக்க வேண்டியது. பாதியாருங்க கையில் பெரம்பு இருந்த வரைக்கும் நம்ம பசங்க யாரும் இவ்வளோ மோசமாதடி. காலையில் 8லேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நம்ம பசங்களாம் டீச்சர்ஸ் கூட தான் இருக்காங்க. ஸ்கூலுங்கிறது படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக்கிறதுக்கு தான். அறிவு, திறன், சமூக வளர்ச்சி, தன்னம்பிக்கையெல்லாம் அவன் கற்றுக்கிற இடம் ஸ்கூலு தான். நான் வேற மிஸ்ஸை ரொம்ப கோவமாக பேசிட்டேன். நாளைக்கு போய் சாரி கேட்டுறேன். நெக்ஸ்ட் டே. கமிங் மிஸ். பாப்பா ரூபாக் இங்கே வா. ஏன்டா இப்படி திருப்பிட்டு போற? உங்க மிஸ், நேற்றுக்கு நீங்க அடிச்சீங்கல்ல, அதனால உங்க கூட நான் பேச மாட்டேன். உனக்காக கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்தேன், வேணாட்டினா போ. ஐ ஜாலி கடல். மிஸ். ஏன்டி என்னாச்சு? எப்படிங்க? இது எதுக்கு? நானும் அவன் முடிய பிடிச்சி இழுக்கிறேன், என்னையும் அடிங்க. எதுக்கு? அப்பதானே எனக்கும் கடல மிட்டாய் தருவீங்க. எல்லாத்துக்கும் தான் கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்தேன். எல்லாரும் வாங்கப்பா, கடலை மிட்டாய் தரேன். தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ மொட்டு செல்லம் கொஞ்சுதே